ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிராம உதவியாளர் வேலைக்காக நேற்று நடந்த நேர்காணல் எப்படி இருந்தது, எந்தெந்த மாவட்டங்கள்லாம் நேற்று நேர்காணல் வச்சுருந்தாங்க, யாருக்கு இந்த வேலையை பொறுத்தளவில் யாருக்கு முன்னுரிமை கொடுத்து நெக்ஸ்ட்டு செலெக்ஷன் லிஸ்ட் செலக்ட் பண்ணுறாங்க, அதாவது இன்டர்வியூக்கான செலெக்ஷன் லிஸ்ட் செலக்ட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு மாவட்டங்களையும் பார்த்திங்க அப்படின்னா இந்த நேர்முக தேர்வு அப்படின்றது ஒவ்வொரு விதமாக நடந்துகிட்ருக்கு. அதாவது இந்த எழுத்து திறனறிவு தேர்வு அப்படின்றது நிறைய விதங்களில் நடந்துகிட்ருக்கு. இதில் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் நமக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க, எங்களுடைய மாவட்டங்களில் இந்த மாதிரி நடந்தது, இந்த மாதிரி கேள்விகள் கேட்டாங்க, இந்த மாதிரி சர்டிஃபிகேட் எல்லாம் வெரிஃபிகேஷன்ஸ் பண்ணாங்க, நிறைய முக்கியமான விஷயங்களை நம்மோட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இனிமே கிராம உதவியாளர் தேர்வுக்கு போகிறவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா இதில் முன்னுரிமை யாருக்கு கொடுத்தாங்க, யாரை முக்கியமாக செலக்ட் பண்ணுவாங்க, நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ணுறோம் அப்படின்னா யார் செலக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்ற ஆல் டீட்டெயில்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை முழுமையாக பாருங்கள். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் கிராம உதவியாளர் சம்மந்தமான ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கிராம உதவியாளரை பொறுத்தளவில் தமிழ்நாட்டில் நிறைய மாவட்டங்களில் எல்லா மாவட்டங்கள்லையுமே அப்ளை பண்ணியிருக்கிறீங்க. குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில மாவட்டங்களில் இன்டர்வியூ நடந்துகிட்ருக்கு. இன்னும் நிறைய மாவட்டங்களுக்கு இன்டர்வியூக்கு அதாவது எழுத்து திறனறிவு தேர்வுக்கு கால் லெட்டர் வரல, ஆனால் ஒரு சில மாவட்டங்களுக்கு வந்திருக்கு. ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், எந்தெந்த மாவட்டங்கள்லாம் வந்திருக்கு. கோயம்புத்தூர் மாவட்டம், பொள்ளாச்சி, திருநெல்வேலி மாவட்டம், இந்த மாதிரியான மாவட்டங்களுக்கெல்லாம் வந்திருக்கு. நேற்று பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த மாவட்டங்களுக்கு நமக்கு இன்டர்வியூ நடந்தது அப்படின்றத பார்க்க போகிறேன். இது பார்த்திங்க அப்படின்னா கோயம்புத்தூர் சூலூர் தாலுகா, இந்த தாலுகாவில் பார்த்திங்க அப்படின்னா இன்டர்வியூ இந்த திறனறிவு தேர்வு நடந்திருக்கு. இதில் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் மட்டும்தான் பண்ணாங்க. வர்ற எக்ஸாம்ஸை சாட்டர்டே மாற்றிட்டாங்க அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்க டேட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டேட் கொடுத்துருந்தாங்க. நம்ம அப்ளிகேஷன்ஸ் போடும்போதே ஒரு டேட், இந்த டேட்டில் தான் உங்களுக்கு எழுத்து திறனறிவு தேர்வு நடக்கும் அப்படின்றத. ஆனால் இந்த சூலூர் தாலுகாவில் பார்த்திங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் ஃபஸ்ட்டு பண்ணுறாங்க. இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட்டை பொறுத்தளவில் நமக்கு ப்ராக்டிக்கலுக்கு முன்னாடியே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி இந்த தாலுகாலையும் பார்த்திங்க அப்படின்னா பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா சாட்டர்டே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க அப்படின்றத அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கயத்தாறுலேயும் தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறுலேயும் இன்டர்வியூ நடந்தது. இதில் அவங்க மதியம், அதாவது காலைல ஒரு பேட்ச்சு, மதியம் ஒரு பேட்ச்சு, இந்த மாதிரி 2 பேட்ச் போயிருக்கிறாங்க. இதில் யார் யாருக்கு என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதையுமே ஷேர் பண்ணியிருக்காங்க. நான் அடுத்தடுத்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ திருநெல்வேலி மாவட்டத்தில், கோயம்புத்தூர் மாவட்டத்தில், பொள்ளாச்சி தாலுகா, சூலூர் தாலுகா, இந்த மாதிரியான நிறைய தாலுகாக்களில் பார்த்திங்க அப்படின்னா நடந்துக்கிட்டே வருது. ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்டர்வியூக்கு இந்த எழுத்து திறனறிவுக்கு போகும்போதே உங்களுடைய அப்ளிகேஷனில் என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன், உங்களோட ஜாதி சர்டிஃபிகேட் ஒரிஜினல், உங்களோட டிசி, மார்க் ஷீட்டு, ஆதார் கார்டு எல்லாத்தையுமே பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா எல்லாமே செக் பண்ணுறாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா கோவை நார்த்தில் பார்த்திங்க அப்படின்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கிறாங்க. இதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க படிப்பாங்க, நம்ம எழுதணும், ஒரு பேராகிராஃப் அண்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ், நார்மல் ஆதார் கார்டு, எஜுகேஷன்ஸ் அண்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் அண்டு லைசன்ஸ் கேட்டாங்க. ஃபைனலாக தாசில்தார்கிட்ட போய் 1 பேராகிராஃப் படிக்க சொன்னாங்க. அவ்வளோதான்.
இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒவ்வொரு தாலுகாக்களையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வித்தியாசப்படுது பாருங்கள். கோயம்புத்தூர்லேயே வந்து ஒவ்வொரு தாலுகாக்களையும் வித்தியாசப்படுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துலேயும் காமனாக பண்ணுற ஒரே ஒரு விஷயம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் பண்ணுறாங்க. அதாவது நீங்கள் அப்ளிகேஷனில் கொடுத்த எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக ஒரிஜினல் வச்சுருக்கிறீங்களா அப்படின்றத செக் பண்ணுறாங்க. ஸோ மறக்காமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எழுத்துத்திறனாய்வு தேர்வுக்கு போகும்போது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போங்க. ஸோ வெறுமனே எக்ஸாம் மட்டும்தானே நடக்க போகுது, வெறும் பேப்பர் பென்னு மட்டும் எடுத்தால் போதுமா, ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு வந்து நினைக்காதீங்க. ஸோ எல்லாத்துலேயுமே வந்து செக் பண்ணுறாங்க. அவங்க செக் பண்ணிட்டாங்க, திடீர்னு நமக்கு செக் பண்ணுறாங்க அப்படின்ற போது நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிருங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க ஒரு பேராகிராஃபை வந்து படிக்கிறாங்க, அதை வந்து நம்ம எழுதணும். இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது தமிழ் உங்களுக்கு எழுத படிக்க தெரியுமா அப்படின்றத வந்து செக் பண்ணுறாங்க. அதேமாதிரி தாசில்தார்கிட்டையும் போயிட்டு நம்ம ஒரு பேராகிராஃபு படித்து காட்டணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு படிக்க தெரியுமா தமிழ் நல்லா, அண்டு உங்களுக்கு எழுத தெரியுமா, இந்த 2 தான் வந்து அவங்க செக் பண்ணுறாங்க. ஸோ ஒரே மாதிரி எல்லா மாவட்டத்திலும் நடக்குதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு சில மாவட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்வியூக்கு எக்ஸாமுக்கு கொஸ்டின்ஸ் பேப்பராக கொடுத்து கூட எழுத சொல்கிறாங்க. இன்டர்வியூவில் கொஸ்டின் எதுவுமே வந்து கேட்க மாட்டாங்க. ஒன்லி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்டு தமிழ் வாசிக்க சொல்கிறாங்க. அப்புறம் 2 வீலர் ட்ரைவ் பண்ண சொல்கிறாங்க. தென்காசி மாவட்டம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ தென்காசி மாவட்டத்தில் உள்ள ஒருத்தர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு தாலுகாக்களையும் வித்தியாசப்படுது. ஒவ்வொரு தாலுகாவில் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் மட்டும் பண்ணுறாங்க. ஒரு சில தாலுகாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா காமனான ஒரு விஷயம் என்னென்னா தமிழ் எழுத படிக்க சொல்கிறாங்க. அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு வந்து அதை தான் செக் பண்ணுறாங்க. இது வந்து எல்லா இடத்துலையும் காமனாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன. அதற்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தென்காசி தான் எங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து எதுவும் கேட்கல. அதாவது 1.5 பேஜ் வந்து ரீடு பண்ண சொன்னாங்க. லைசன்ஸ் இல்லாதவங்க சைக்கிள் ஓட்ட சொன்னாங்க. பார்த்திங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் அதுக்கப்புறமா வந்து பண்ணியிருக்கிறாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் பண்ணுறாங்க, எழுதவும் படிக்கவும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் லைசன்ஸ் உங்களுக்கு டிரைவிங் தெரிஞ்சால், அதாவது 2 வீலர் தெரிஞ்சால் 2 வீலர் ஓட்டி காமிக்க சொல்கிறாங்க. இதே வந்து எனக்கு 2 வீலர் ஓட்ட தெரியாதுன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து சைக்கிள் ஓட்டி காமிச்சாலே போதும். நிறைய பேர் இதுலேயே கேட்குறீங்க, 2 வீலர்னால் 2 வீலர் தான் ஓட்டணுமா சிஸ்டர், எனக்கு 2 வீலர் ஓட்ட தெரியாது, இல்லை 2 வீலர் ஓட்ட தெரியும் ஆனால் வந்து என்கிட்ட லைசன்ஸ் கிடையாது, இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை வந்து பண்ணுங்கள். உங்ககிட்ட லைசன்ஸ் இல்லைன்னா என்கிட்ட லைசன்ஸ் இல்லை அப்படின்றத தயவு செஞ்சு அவங்கக்கிட்ட சொல்லிவிடுங்க. உங்கள்கிட்ட லைசன்ஸ் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக உங்களோட ஒரிஜினலை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. இல்லை எனக்கு 2 வீலரே ஓட்ட தெரியாது, எனக்கு சைக்கிள் மட்டும்தான் ஓட்ட தெரியும் அப்படின்னா அதையுமே அவங்கக்கிட்ட சொல்லிடுங்க. என்ன ஒரு 5 மார்க் அவ்வளோதான் வந்து அதுக்கு வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 2 வீலர் தெரிஞ்சால் 5 மார்க், இதே வந்து சைக்கிள் தெரிஞ்சால் 5 மார்க், அவ்வளோதான் வந்து. ஸோ உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை வந்து நீங்கள் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்த அப்டேட் வேறு எந்தெந்த மாவட்டங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற நியூஸை வந்து உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ.